திருச்சி மாநகராட்சி 10வது வார்டில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். உறையூர் பகுதியில் உள்ள மின்னப்பன் தெருவில் கடந்த சில தினங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக புகார் எழுந்தது. 2 நாட்களுக்கு முன் 90 வயதான மூதாட்டி மங்கம்மாளும் 65 வயதாகும் லதா என்பவரும் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் 4 வயது குழந்தை பிரியங்கா உயிரிழந்ததால் அப்பகுதி மக்கள் சோகமடைந்தனர். கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் உயிரிழந்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாத்ரூம் அடைச்சி 1 மாசமா அடைச்சி தண்ணி போவாம இல்ல மேல ஒரே வீசு சார் வாடை. இதுக்காகவே நாங்க மாநகராட்சியில சொல்லி போன் பண்ணிருந்தா அந்த லாரி அங்க நிக்குது, இங்க வண்டி இங்க நிக்குது, இந்த வந்து பாக்குறோம். இல்ல 10,000 கேக்குறாங்க, 5,000 கேக்குறாங்க. இதே தான் சார் பேட்டி கொடுத்த கூப்பிட போனா நாங்க எவ்வளவு நாள் தான் சார் இந்த வாடையில பொறுத்து இந்த புள்ள அதுலயே வந்து ஒண்ணுக்கு வந்தாலும் அங்கதானே போய் ஆகணும். அதுல போய் உட்கார்ந்ததுல இந்த பிள்ளைக்கு ஏதோ பாதிச்சிருச்சு சார். தண்ணியும் ஒரே மஞ்சளா வரும் குடிக்கிற தண்ணி. அதனால ஏழைப்பட்டாங்க, எங்க தண்ணி காசு போட்டு வாங்கி குடிக்க முடியும்? இந்த தண்ணி தான் குடிச்சே ஆகணும். 1 மந்த் மேலவே இந்த சாக்கடை பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. அது ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இன்னும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இது இப்போ இந்த டெத்துக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளோ ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஒரு குழந்தை இவங்க இழந்திருக்க மாட்டாங்க சார். ஒரே குழந்தை பாவம், நல்லா விளையாண்டுட்டு இருந்த பொண்ணு இது ஆயிடுச்சு சார். கண்டிப்பா இதுக்கான ஸ்டெப் எடுத்து பண்ணணும். அந்த குழந்தை இறந்து போச்சு. இப்போ அங்கே ஓப்பன் பண்ணால் மெயினில் தான் அடப்பு இருக்கு. மெயினில் அடப்புங்கிறத இப்போ ஒத்துக்கிறாங்க. இது மாதிரி இந்த வார்டு முழுக்க இருக்கு. 3 இடத்துல இப்போதைக்கு பார்த்துருக்காங்க அடப்பை. 9 மேனுவலை ஓப்பன் பண்ணாதான் மீதி எங்கெல்லாம் அடப்பு இருக்குங்கிறது தெரியும். இங்கே ஒரு மேனுவல் இருக்கு, மூடிட்டாங்க. அதை என்ன உடைக்கல. இதை உடைச்சா இந்த லைன்ல எங்க அடப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 15 நாட்களாக குடிநீரில் பிரச்சினை இருப்பதாக மக்கள் மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவே இந்த உயிரிழப்புகள் என மக்கள் கூறுவதாக தெரிவித்தார். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் குடிநீரை சுகாதாரமான முறையில் வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருச்சி உறையூர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படுவதை மாநகராட்சி ஆணையர் சரவணன் மறுத்துள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர், சிறுமி பிரியங்காவிற்கு ஏற்கனவே உடல் உபாதை இருந்துள்ளதாகவும் வயிற்று தொக்கு நீக்குதல் என்ற சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1 மாதமாகவே சம்பந்தப்பட்ட பகுதியில் கோவில் திருவிழாக்கள் நடந்து வருவதால் அன்னதானம், குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்ட நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்தார். புகார் வந்தவுடன் அந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டு மாநகராட்சி லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்ததாகவும் ஆணையர் சரவணன் தெரிவித்தார். அந்த பகுதியில் 6 இடங்களில் குடிநீர் மாதிரிகள் எடுத்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதல்கட்ட ஆய்வில் உடல் உபாதைகள் ஏற்பட குடிநீர் காரணம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். பொதுமக்கள் யாருக்காவது நோய் தொற்று ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகுமாறும் மாநகராட்சி ஆணையர் சரவணன் கேட்டுக் கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.